இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மாலிகுலர் அனலைசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாலிகுலர் அனலைசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அதோட கெமிக்கல் கம்போசிஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் மாலிகுலர் அனலைசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதில் டிடெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு எலிமெண்ட்டோட நைட்ரஜன், சல்ஃபர் இல்லை ஹாலஜன் அதோட ஃபங்க்ஷனல் குரூப்பை கண்டுபிடிக்கிறது தான் டிடெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட் சொல்லுவாங்க. இதில் 6 மேஜர் டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிடெக்ஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், டிடெக்ஷன் ஆஃப் நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ஹாலஜன், டிடெக்ஷன் ஆஃப் நைட்ரஜன், டிடெக்ஷன் ஆஃப் சல்ஃபர், பாஸ்பரஸ் அண்ட் ஆக்சிஜன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலிமெண்ட்ஸில் ஆர்கானிக் காம்பவுண்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு லெசைன்ஸ் டெஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. லெசைன்ஸ் டெஸ்ட்டுனால் என்னென்னா, ஒரு எலிமெண்ட்டோட நைட்ரஜன் இல்லை சல்ஃபர் அப்படி இல்லைன்னா ஹாலஜன் அப்படி இருக்க ஆர்கானிக் காம்பவுண்டை சோடியம் கூட ஃபியூஸ் பண்ணும்போது சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற கலர் இல்லைன்னா அதோட ஸ்மோக் வச்சு நம்ம ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் லெசைன்ஸ் டெஸ்ட். ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு சல்ஃபர் காப்பர் ஆக்சைடு கூட ஆட் ஆகும். காப்பர் ஆக்சைடு கூட ஆட் ஆகும்போது காப்பர் தனியாக டிசால்வ் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ரியாக்ஷனில் பொட்டாசியம் டைக்ரோமேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே இருக்க சல்ஃபர் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ஆட் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடு கூட ஆட் ஆகும்போது பொட்டாசியம் சல்ஃபைடாக கன்வெர்ட் ஆகும், குரோமியம் சல்ஃபைடாக மாறும், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் வாட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி லைம் வாட்டர் மில்கியாக மாறுதுன்னா, கால்சியம் சல்ஃபேட் ஃபார்மேஷன் ஆகுறதுனால தான் நமக்கு இந்த ரியாக்ஷன் லைம் வாட்டர் மில்கியாக ஃபார்ம் ஆகுது. ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ஹீட் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், அது ஆக்சிடைஸ் ஆகும்போது பாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். சோடியம் பெராக்சைடு இந்த மாதிரியான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கும்.